ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வாழ்க்கையை உடைக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல, சின்ன சின்ன கவனக்குறைவுதான். இதை பத்தி வேதத்துல தேவன் நமக்கு ஒரு அழகான வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. சங்கீதம் 121:4. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எவ்வளவு ஆறுதலா இருக்கு பாத்தீங்களா? நம்ம வாழ்க்கையில பெரிய புயல் வரும்போது நாம ரொம்ப கவனமா இருப்போம். ஆனா சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நாம தடுமாறி விழுந்துடுவோம். யோசிச்சு பாருங்க, ஒரு ராத்திரி நேரத்துல இருட்டுல தனியா நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ பெரிய பள்ளம் இருந்தா கூட அதை நாம சுலபமா தாண்டிடுவோம். ஆனா கால்ல தட்டுப்படுற ஒரு சின்ன கல்லு நம்மள கீழே தள்ளி விட்டுடும். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு. நமக்கு பெரிய பிரச்சனைகளை நினைச்சுதான் எப்பவும் பயம். ஆனா நம்மளே கவனிக்க மறந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட தேவன் ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க வேலையில ரொம்ப சோர்வா இருக்கிற நேரம் அவருக்கு தெரியும். நீங்க யார்கிட்டையும் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிற கண்ணீர் அவருக்கு நல்லா தெரியும். வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள நீங்க சுமக்கிற பாரம் அது கூட அவருக்கு தெரியும். ஏன்னா உங்களை காக்கிற தேவன் சில நேரம் மட்டும் உங்களை கவனிக்கிறவர் இல்ல, அவர் ஒவ்வொரு நொடியும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. சில நேரங்கள்ல நான் தனியா நடக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா நீங்க தனியா விடப்படல. உங்கள் கண்கள் பார்க்காத நேரத்திலும் தேவனுடைய கண்கள் உங்களை விட்டு விலகல, ஒரு நொடி கூட விலகல. அதனால இன்னைக்கு பயத்தை விட்டுடுங்க. தேவனுடைய பாதுகாப்பை முழுசா நம்பி நடங்க. நீங்க உங்க வாழ்க்கையை தனியா நடத்தல. உங்களை தூங்காத தேவன் ரொம்ப பத்திரமா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களை கைவிட மாட்டாரு. அன்புள்ள ஏசப்பா, நான் பார்க்காத நேரங்களிலும் என்னை காத்து கொண்டிருக்கும் உமக்கு நன்றி. பயத்தை விட உம்முடைய பாதுகாப்பை நம்புகிற விசுவாசத்தை எனக்கு தாரும். என் ஒவ்வொரு அடியையும் நீரே வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்கள் மனசுக்கு சமாதானம் கொடுத்திருந்தா ஆமேன் என்று காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ இன்று பயத்தோட இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு தேவன் கொடுக்கிற நினைவூட்டலா இருக்கலாம். அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.